கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாமத்தில் பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 58 நான் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஜெபித்து கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருந்து இதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி யாருக்கு செய்தார்? ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசோப்புக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார், தாவீதுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார், தானியேலுக்கு செய்தார், சாமுவேலுக்கு செய்தார். சாமுவேலை கொண்டு மோசேயை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணுகிற நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் ஆதாமை ஏவாளை நித்தமும் நடத்தினார். ஆனால் நடந்தது என்ன? ஆதாமை ஏவாளை நித்தமும் நடத்தினார். எப்பொழுது யூதாஸ் கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரு பட்டம், அப்போஸ்தலர் பட்டம் பதவியை பெற்றானோ அன்று முதல் அவனை யூதாஸை நடத்தினார். அதற்கு முன்பதாக அவன் சேர்ந்தது நாள் முதற்கொண்டே யூதாஸை நடத்தினார். அவன் என்ன ஆனான்? ஆகவே தேவன் ஒரு மனிதனை நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் நடத்துகிற கடைசி இடம் மட்டும் போகணும். நடத்தி கொண்டே போகும்போது பாதியிலே விலகிக் கொள்வதல்ல. ஒரு பந்தயத்திலே பங்கு பெறுகிறவர்கள், ஒரு ஓட்டப்பந்தயம் என்று வைத்துக் கொள்வோம். கிரிக்கெட் பந்தயம் உண்டு, ஃபுட்பால் உண்டு, எத்தனையோ காரியம் உண்டு. ஓட்டப்பந்தயம் என்று வைத்துக்கொள்வோம். அதான் சுலபமாக புரியும். ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்த ஒரு நபர் ஓடிக்கொண்டே இருப்பார். அதில் ஒரு சிலரை பார்த்துருக்கோம், ஓடிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓரமாக ஒதுங்கி விலகிடுவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் ஃபுட்பால்லையோ மற்ற விளையாட்டுகளோ இல்லை பேட்மிண்டன் இல்லை கிரிக்கெட்டு இவைகளெல்லாம் பாதியில் அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் தான் விலகி போவாங்க. வாலிபால் போன்ற பாதியில் பிரச்சனை வந்தால் தான் விலகி போவாங்க. அப்போ பிரச்சனை வந்து விலகி போனாலும் சரி, தாமாக விலகி போனாலும் சரி, அடிபட்டு விலகி போனாலும் சரி, அல்லது ஓட்ட பந்தயத்தில் தடகள பந்தயம்னா அதை ஓட்டப்படும் தடம் தான் ஒரு களம். அந்த களத்தில் விளையாடுறது தான் தடகளம். அப்போ அந்த ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெறும் பொழுது இவர்களாக விலக வேண்டும் என்றால் ஓட முடியல, விலகி விடலாம். இப்படி விலகி கொள்ளுகிற ஒருவருக்காவது பரிசு கிடையாது. இதில் என்னன்னா, பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பேர் கொடுக்கும்போது பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று தான் அவர்கள் பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டு விழாவுக்கு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் நாடகம் நடத்துவாங்க. அப்போ நாடகம் நடத்தும்போது யாராவது ஒரு பெரியவங்க இருந்தால் அவங்க ஒரு கதை எழுதி நடத்துவாங்க. அந்த காலம்லாம் போச்சு, முடிஞ்சு நாங்கள்லாம் இருக்கும்போது என்னென்னா அவங்கவுங்களாம் எழுதிக்கலாம், அவங்கவுங்க கதை எழுதிக்கலாம், அவங்கவுங்க 4 பேர் வச்சு ஏதோ ஒரு கதை எழுதி வைக்கலாம். வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நல்லா டீச்சர்ஸ் எல்லாம் வச்சம்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, டீச்சர்ஸ்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்லாம் பின்னாடி வரிசையாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அவர்கள் எழுதின நாடகத்தை நடித்து காட்டலாம், பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில். அப்போ கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பரீட்சை அந்த நாடகத்தை எழுதி அங்கே ரிகல்சல் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தான் பரிசுன்னு நினச்சி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பரிசு நமக்குத்தான் என்று நானும் அதில் நடிச்சிருக்கேன். தனி ஆளாக தான் நடிப்பேன். ஆனால் பரிசுக்கு எதிர்பார்த்து நான் விளையாண்டதில்லை. இந்த மாதிரி விளையாட்டு நான் விளையாடும் போதெல்லாம் என்ன செய்யணும்னா, எல்லாரும் என்னை பார்க்கணும், நான் எல்லார் மனசுலையும் பதியணும். நான் செய்கிற அந்த நாடகம் தனி அது அப்படி தான் இருக்கும். எல்லோரும் என்னை பார்க்கணும், எல்லார் மனசுலையும் நான் பதியணும், என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும். இங்கே இந்த நோக்கத்தோடு தான் கதை எழுதுவேன், இந்த நோக்கத்தோடு தான் சேட்டையெல்லாம் பண்ணுவோம். 7வது படிக்கும்போது மூஞ்சியில் ஒன்றுமே இருக்காது. முடி உடம்புல இருக்கும், உடம்புல நெஞ்சில் முடி இருக்கும், மீசையில் ஒன்றும் இருக்காது. மீசையை வெட்டி அந்த திரித்து அதை பசை போட்டு ஒட்டி மீசை மாதிரி வச்சு கொஞ்சம் முறுக்குறது கொஞ்சம் இடம் வச்சு அப்படியே வந்துட்டு எங்கள் முதலாளியோட தாக்கு பிடிக்க முடியல, காலை ஓட்ட முடியல, என்ன தான் பண்ணி தொலைக்க ஒன்றுமே சரியா இல்லை அப்படி சொல்லி மீசையை முறுக்கணும். வேஷ்டி கட்டிட்டு இந்த இவ்வளோ போய் முறுக்கினா இப்படி மீசையை முறுக்குனா எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஜோக்காக இருக்கும். சும்மா போய் நிற்கிறது, குதிக்கிறது, தலையாடுறது அதெல்லாம் சொன்னால் சிரிக்கணும். சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்ன மூப்பரையா 5-6 குழந்தைகள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, சிறுவர் இல்லது நடத்துகிறீங்களா? என்னையான்னு சொல்ல, சிறுவர் இல்லமெல்லாம் நடத்தலை. 30 வயசில் நீங்கள் பொண்ணு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, அதான் 5 வயசில் 6 பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ சிரித்து தானே ஆகணும். அது மாதிரி உதாரணத்துக்கு ஜோக் எப்படி இருக்கும்? என்னப்பா அவங்க பையன் பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிக்கிறான், எல்லாம் நீங்களாம் ஒன்றும் கேட்கவே மாட்டீங்களா? கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். கேட்டால் சிரிச்சு தான் ஆகணும். ஆனால் உடம்பாட்டி ஆலட்டி குதிச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்க மாட்டோம். அது மாதிரி ஏதாவது பண்ணும்போது என் பேர் அவங்க மனசில் பதியணும், என்னை எல்லாருக்கும் தெரியணும். இதுக்காக தான் இந்த தனிப்பட்ட நாடகத்தில் நான் பரிசு வாங்கினதில்லை, பரிசுக்காக நான் பந்தயத்தில் கலந்து கொண்டதில்லை. குடு உடுப்புக்காரன், ஒரிஜினல் குடு உடுப்புக்காரன் அந்த மாதிரியே செய்வோம் வாயில். இப்போ அது செய்ய முடியலை. இப்போல்லாம் பல்லு நல்லா நெருக்கமாக இருந்து இப்போ கொஞ்சம் சந்துழுந்து இந்த காற்று வெளியே அது மாதிரி செய்ய முடியும். போய் இருட்டில் போய் நின்று அது மாதிரி செஞ்சேன்னா அப்படியே குடு உடுப்புக்காரனே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் செய்வோம். ஒரு வீட்டில் போய் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினச்சேன், இந்த நாய்களுக்கு பயந்துட்டு போய் சொல்லாமல் விட்டாச்சு. அப்போது ஒரு பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிற ஒருவர் அந்த வீட்டில் அந்த சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிருந்தோன்னா பெரிய வெற்றி கிடச்சிருக்கும். நாய்க்கு பயந்து சொல்லாமல் விட்டாச்சு. அப்போ நாம் கலந்து கொள்ளும்போது கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நாம் வெற்றியை பெறும். இன்டர்வியூ போகும்போது ஏன் சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை 2வது இன்டர்வியூ வைங்களேன், இந்த பெரிய ஃபேக்ட்ரியை பார்த்தோன்னா அந்த ஃபேக்ட்ரி நம்ம ஃபேக்ட்ரி மாதிரியே தெரியும். ஆனால் அதுக்கு ஏற்கனவே ஆள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும். ரெக்கமெண்டேஷன்லேயோ மற்ற விஷயத்துலேயோ எல்லாம் ரெடியாக இருக்கும். போகும்போது நமக்கு தான் இந்த வேலை கிடைக்குன்னு நினச்சிட்ருக்கோம். நான்லாம் அப்படி உட்காந்துருக்கேன். பெரிய இந்த சக்தி சுகர் ஆப்பக்கூடால இருக்குது, சக்தி சுகர் பெரிய மில்லு, அது சுகர் ஃபேக்ட்ரி. அதில் பாலிடெக்னிக் காலேஜெல்லாம் இருக்குது. இந்த பாலிடெக்னிக் காலேஜில் இன்ஸ்ட்ரக்டர் அந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்துச்சு. ஆசையாக போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் இருக்குது. வெரி சின்சியர் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது கம்பெனின்னு சொல்லிட்டாங்க, வேலை கிடைக்கலன்னா நீ திரும்ப இங்கே தான்ப்பா வரணும், எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லும்போது இல்லை, வேலை கிடைக்கல இங்கே வரணுன்ட்டாங்க. போய் எல்லாமே நல்லா தான் இருக்குது. போனால் வாலிபால் விளையாடுற பசங்களையெல்லாம் பார்த்தா பெரிய பசங்களாக இருக்காங்க. அப்போ எனக்கு 21 வயசு இல்லை ஒரு 22 வயசு இருக்குது. அப்போ ரொம்ப சின்ன பையன் நான் தான். போகும்போது பார்த்தா அவங்களெல்லாம் அண்ணனா தெரியுது. ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் தான் வாங்கிட்டு போனேன். அங்கே போனோன்னு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது யார் முதல்ல கூப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சில கேள்வி எல்லாம் சரியாக தான் பதில். ஸ்டூடெண்ட்டை விட சின்ன பையனாக இருக்கப்பா, உனக்கு எப்படி இந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் அது ஒரு தவறான கருத்து தான். ஸ்டூடெண்ட்டை விட பெரிய ஆளாக இருந்தால் கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் எந்த அளவு தொழில் கற்றுக்குவாங்க, எதிர்காலத்தை அமைக்க முடியுமா? ஸ்டூடெண்ட்டை விட கம்மியாக இருந்தால் அந்த பசங்களால் தொழிலை கற்றுக் கொடுத்து எதிர்காலங்களை அமைக்க வைக்க முடியுமா என்று அவர்கள் யோசித்திருக்கலாம். முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்களோ என்னவோ தெரியலை. அப்போது போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு கிடைக்கும். நிறையா பேர் நமக்கு தான் கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருந்து 10 பேர் வந்தால் நமக்கு கிடைக்கும். 100 பேர் இருந்து ஒரு 5 பேர் வந்துருந்தால் எப்படி நமக்கும் கிடைக்கும்? நம்முடைய நினைவுகள் அதுதான். அந்த நினைவும் நம்பிக்கையும் இல்லை என்று சொன்னால் அந்த போட்டியிலே கலந்து கொள்ள மாட்டார்கள், அந்த இன்டர்வியூவிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்ளுகிறவர்கள் நான் ஜெயிப்பேன் என்ற எண்ணத்தோடு தான் கலந்து கொள்கிறார். இங்கே நாம் ஒரு போட்டியிலே கலந்திருக்கோம். நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதற்கு ஏற்ற ஒரு போட்டியிலே நாம் கலந்திருக்கிறோம். இந்த போட்டியிலே நாம் ஜெயித்தாக வேண்டும். இந்த போட்டியிலே நாம் ஜெயித்தாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான பயிற்சி இருக்கணும். அந்த முறையான பயிற்சி பெற்றவர்கள் கொடுத்த பயிற்சி இருக்கணும். அவர்கள் ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வரணும். எல்லாம் செஞ்சு அது என்ன விளையாட்டோ அதை முறையாய் செய்யும் பொழுது தான் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே நாம் ஜெயிப்போம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அவரு அங்கே உட்கார்ந்துருப்பார். கபடி விளையாடுந்தால் ரஃபர் நடுவில் நிற்பார். இந்த ஒருத்தர் அந்த ஒருத்தர் நிற்பார். நடுவில் விளையாடணும். நடுவர் வேறு எந்த ஃபுட்பாலாக இருந்தாலும் நடுவர் இருப்பார். எந்த பந்து இருந்தாலும் நடுவர் ஒரு இருக்க தான் செய்வார். அவர் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ப்ராக்டிக்கல் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அதில் முதல் தரமாக இருக்கிறவங்க யாரோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவார். நாங்கள்லாம் செலக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். எங்கள் காலத்தில் பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் சொல்கிறது தான் பிடி மாஸ்டர் வாத்தியார் செலக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சொல்கிறபடி தான் செய்வோம். டேய் மானத்தை காப்பாற்றுங்கடா சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் சொல்லி சில விஷயத்தை சொல்லுவோம். எங்களுக்கு முன்னாடி கிரவுண்டில் போய் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அங்கே ஒழுங்குபடுத்தி கொடுத்தாங்க ஆசிரியர். அப்போது இங்கே நடத்துகிறது தான் அங்கே நடத்த முடியாது. போட்டிக்கு கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டால் அவங்க சொல்லி கொடுத்து நடத்த முடியாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் மார்க்கு. ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ரூல் உண்டு. ஃபுட்பால் தலையில் அடிச்சுட்டா ஒன்றும் கிடையாது. பேட்மிண்டன் பால் பேட் தலையில் அடிச்சுன்னா அது டிப்பு. எடுத்து அனுபவிச்சுன்னா அடிக்கிற கட்டு நெட்டில் போய் பட்டுருச்சுன்னா அது கட்டு. அது வந்து டிப்புடுன்றுவான், கையை தூக்கிடுவான். அப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு முறை உண்டு. இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த முக்கியமான நேரத்தில் விட்டுட்டு கவனிச்சுட்ருப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாள் வரைக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு தானியேல் என்னவானான் முதல் தொடர்ந்து தேவன் அவனோடு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கார். திரும்ப அவன் மேல் ப்ரமோஷன் திரும்ப என்னவானான். தேவன் ப்ராக்டிக்கல் கொடுத்து கொண்டே இருந்தார். திரும்ப என்னவானான். யோசேப்பு, தாவீது, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆபிரகாம், இருவரும் ஒருமித்து குடியிருக்க பூமி தாங்கக்கூடாது. அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆபிரகாம், அவனுக்கு ஒரு நிலையான வீடு கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கிடையாது. கூடாரவாசி பெரிய பெரிய போஸ்ட்டை தூக்கிட்டு போவான், பெரிய பெரிய கடப்பாறைகளை தூக்கிட்டு போவான். பெரிய போஸ்ட்டை நடுவில் நிறுத்தி அந்த தார்பாய், அன்னைக்கு மழை பெய்யாமல் இருக்க தார்பாய், அதை நடுவில் வச்சு 4 பக்கம் இழுத்து டைட்டாக பெரிய பெரிய கடப்பாறை கம்பியில் சுற்றில அடிச்சு விட்டுருவான். இதுதான் கூடாரம்.
பிளான் பண்ணி இன்றைக்கி மாதிரிலாம் செய்ய முடியுமான்றது இதுதான் கூடாரம். மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படித்தான். மாடி வீடுகளை குறித்து ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. அப்போ ஆண்டவர் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொன்னால் இப்படியெல்லாம் ஆகணும். இந்த எலும்புகளெல்லாம் பலப்படணும், நித்தமும் நம்மோடு நடத்தணும். வறட்சியான காலங்களிலும் கூட நாம் சாப்பிட்டு திருப்தியாகணும், எலும்புகளெல்லாம் பலப்பட வேண்டும் என்றால் அவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? அந்த நடத்துதலுக்கு நாம் எந்த அளவு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஒப்பு கொடுத்திருந்தால் தான் ஆபத்து காலத்திலெல்லாம் கர்த்தர் தாங்குவோம். எனக்கு இன்னுமே ஒரு சம்பவத்தை நினச்சா இப்படியே கொலை நடுங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம். எத்தனையோ ஆபத்துகள் வந்தது. எஸ்தர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சைக்கிள் வர்றாங்க, டிராக்டர் போயிட்டுருக்கு, அந்த பக்கம் ஒரு சைக்கிள் வந்துட்டுருக்கு, இந்த வந்துட்டு. இப்போ நான் டிராக்டர் பேக் வீலில் போய் நாங்கள் 3 பேரும் உழுதே ஆகணும். சரி என்னதான் ஆகுதோ போய் சொல்லி அந்த வீலில் போய் உளுந்தாங்க. பின்னாடி வந்துட்டுருக்கு. 2 முறை நடந்தது. ஒரு முறை டேன்னு கத்துனேன், அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க. இன்னொரு முறை ஒன்றுமே பண்ண முடியல, சத்தம் அதிகம், சத்தம் கேட்காது. அதிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் வேகமாக இடித்து இந்த பக்கம் நான் விழுந்தேன். விழுகணுங்கிறதுக்காக தான் விழுந்தேன். விழுந்ததில் எஸ்தர் சின்ன குழந்தை, அதை அழுதது. அவந்தால் நின்னார், பயத்து நின்னார். அவருக்கு ஏதாவது சுவிசேஷம் சொன்னால் பரவாயில்லையான்னு சொல்லி, ஏப்பா இயேசு உன்னை நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு, நமக்குள்ள சண்டை வேண்டாம் போப்பா சொல்லி அவனை அனுப்பிச்சாச்சு. உருவம் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறோம், எப்படியாவது ரட்சிக்கப்படணும், என்னைக்காவது எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு ஏதாவது ஒரு சபைக்கு போகணும், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணி. அந்த நபர் இன்னும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது சபை, ஏன்னா 30 வருஷம் ஆச்சு, தாண்டி வேறு சபைக்கு போவார் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கத்தில் என்னமோ ஒரு அது என்ன ஒன்று தெரியல, மாயவரத்தை தாண்டி தூரம் போகணும். இந்த ராஜா கள்ளபுரம் ராஜா வந்தப்போ அங்கே நடத்தின அந்த அங்கே ஊர் திருவிருந்து கொடுக்க போகும்போது அவங்க பையனும் மருமகனுக்கும் மருமகளுக்கும் ஏதோ கல்யாண நாளாக பிறந்த நாளாக தெரியல, அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். புல்லட்டில் குறுக்கு வழியில் போகிறோம். போகும்போது ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, சைடு வாங்கலான்னு போகிறோம். சைடு வாங்க நேரத்தில் அதுவும் நெருங்கி வந்துருச்சு. வண்டியோடு ஒட்டி இருக்குது புல்லட்டு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நித்தமும் உன்னை நடத்தி எப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்தெல்லாம் நடத்துகிறார். இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்களே. வண்டி சாஞ்சி நிற்கிது, கொஞ்சம் நகர்த்தினா தள்ளிடும். கீழே 3வது மாடியிலேருந்து தரை எவ்வளோ ஆழம் இருக்குது, அவ்வளோ ஆழம் பள்ளம். அது ஒரு ஆறு, அகலமான ஆறு. 3வது மாடியிலேருந்து தரை வரைக்கும் பள்ளம், செங்குத்தாக இருக்கும், உருண்டு போகிற மாதிரி இல்லை, அப்படி இருக்கும். பார்க்கும்போது என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் கால் வைக்க முடியல, இந்த பக்கம் தான் காலை வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் அந்த பஸ் பாடி விட்டு கொஞ்சம் தள்ளி பேலன்ஸ் பண்ணி நின்னேன். அவர் என்னமோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த பக்கத்தில் லேசாக காலை வச்சேன், லேசாக அப்படியே மேலே லேசாக காலை வச்சேன். கொஞ்சம் இருந்தது, இதோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் இருந்தது. இந்த கால் வைக்க நல்லா வச்சேன், கால் வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஒருவேளை இருந்த அந்த கொஞ்சம் மண்ணும் சறுக்கி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தால் பெட்ரோல் டேங்க் தீ பிடிச்சிடும், கழுத்து நரம்பு ஏதாவது ஒன்று உடையும், தீ பிடிச்சிடும், நவர முடியாது. பார்த்தா கொஞ்சம் இருந்தது, அது ஸ்டார்ட் பண்ணணும், கிக்கர் கிடையாது, கிக்கரை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இருந்து அப்படியே லைட்டாக பேலன்ஸ் பண்ணி அடித்தேன். ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஏதோ அந்த இடத்துக்கு நவுந்தோன்னா தார் ரோட்டில் நல்லாவே போயிட்டு நல்லாவே வந்தோம். இன்றைக்கு நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, நடுக்கமாக இருக்குது. ஆகவே வாகனத்திலே செல்லுகிறவர்கள் சோதனையான இடத்திற்கு செல்ல வேண்டாம். தாராளமான இடத்துல நின்று அது போன பிறகு நிதானமாய் செல்லுங்கள். ஏன்னா அப்போ இளமை இருந்தது. 30-32 வருஷத்துக்கு முன்னாடி
இளமை இருந்தது. புல்லட் என்பது நல்ல சாகசம் செய்யக்கூடிய அளவில் உடம்புல தெம்பு இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஆபத்துகளில் நம்முடைய சாகசத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல தேவன் உதவி செய்ததுதான். இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் உங்களுக்கு எத்தனை முறை வந்தது? எத்தனை முறை ஆபத்துகள் வந்தது? எத்தனை விதத்தில் வந்தது? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை விதத்தில் வந்தது? இத்தனை விதத்திலும் காப்பாற்றி இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நித்தமும் உன்னை நடத்தி. அவர் நடத்தவில்லை என்றால் இன்றைக்கு நாம் அங்கே இருக்க முடியாது. நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கொடிய பஞ்சம் வந்துச்சு. இதில் கொரோனா வேற. யாரும் வெளியில் போகக்கூடாது, யாரும் வெளியில் வரக்கூடாது. கொரோனா வந்ததுனால பட்னியாக இருந்தேன் அப்படின்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? யார் வந்தீங்களா? அப்படி கொரோனா வந்ததுனால எங்களை வெளியில் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே ரோட்லெலாம் தகர்த்து அடிச்சிட்டாங்க. எங்களால் வெளியில் போக முடியல, அதனால் வேலைக்கு போக முடியாததுனால நாங்கள் பட்டினி இருந்தோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. அப்போ இது என்ன? கொரோனாவிலே பட்டினியாய் கிடந்து செத்து போன குடும்பங்கள் உண்டு. பட்டினி கிடந்து செத்து போன குடும்பம், பட்டினி பசி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள். அப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் மட்டும் ஏன் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆத்துமாவை திருப்தியாக்கி. கொரோனா வந்த நேரத்தில் தான் சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கும். மற்ற நேரம் வேலை நிறையா இருக்கும், போவாங்க வருவாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் வேலை கொடுக்கும். மேலே வேலை, சைடில் வேலை, தானாக வருவாங்க. எல்லாம் இப்படி புதரெல்லாம் இப்படி வண்டி கிடக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ணலாமா சார்? பண்ணுங்க. ஊழியர் குடும்பம், ஒருவருடைய ஊழியக்காரருடைய ஒரு குடும்பம் கொரோனா முடிவு மட்டும் நம்மால் போஷிக்கப்பட்டது. நம்மால் சும்மா எதையும் கொடுக்குறது இல்லை. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்ய வைத்து தான் கொடுக்கணும். போஷிக்கப்பட்டது எத்தனையோ பேர் போஷிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? இந்த வசனம் என்ன சொல்லியிருக்காரு? ஆத்துமாவை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? அது மற்றவர்களுக்கு கனி தரும். எந்த மரமுமே தன்னிடத்தில் விளைகிற கனிகளை அந்த மரங்கள் தனக்கென்று வைத்து கொள்ளாது. ஒரு மனிதனுக்கும் மரத்திற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். மனிதன் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை தனக்கென்று மறைத்து வைத்துக் கொள்வான். ஆனால் மரங்களோ, மரத்தில் விளையும் எந்த மரத்தின் கனியானாலும் அந்த கனியோ அந்த மரம் தனக்கென்று மறைத்து வைக்க கொள்ளாது. அது மற்றவர்களுக்கு தான் கொடுக்கும். ஆவிக்குரியவன் தேவன் எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தாரோ அதைத்தான் அந்த மரங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. பூமியிலே இருக்கிற உயிர்களெல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் மாத்திரம் தன்னை எதற்கு உண்டாக்கினாரோ அதை மாத்திரம் விட்டு மற்றது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒருவனை அடிமைப்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலே சந்தோஷம். பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த தலைவர்கள், அந்த குருக்கள் சொல்கிறாங்க, அந்த தேவதாசியினுடைய நடனம் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லை என்றால் சாமி கோபித்து கொள்ளும். சாமி கோபித்து கொண்டால் அது தெய்வகுத்தம். தெய்வகுத்தம் வந்தால் நாடு அழிந்து விடும். இதெல்லாம் உள்ளது, அந்த காலத்தில் உள்ளது.
அந்த காலத்து சட்டம், பெரியார் என்று ஒருவர் தோன்றுவதற்கு முன்னே அராஜக நாட்கள் நடந்த பொழுது பெண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது என்றும் சிலர் செருப்பு போடக்கூடாது என்றும் சட்டம் இருந்த அந்த நாட்களிலே இருந்த ஒன்று இது. அப்போ தேவதாசி நடனமாடணும் சாமிக்கு முன்னாடி. நடனமாடவில்லை என்றால் சாமி கோபித்து கொள்ளும். சாமி கோபித்து கொண்டால் அது தெய்வ குற்றம். தெய்வ குற்றம் வந்தால் நாடு அழிந்து போகும். இதற்கு பெரியார் சொன்ன பதில், தேவதாசிகள் நடனமாடவில்லை என்றால் சாமி கோபித்து கொள்ளும். நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சிகளை ஆட விட்டு நீங்கள் ரசித்து பாருங்கள். தேவ குற்றம் இல்லாமல் இருக்கும், தேவ கோபம் இல்லாமல் இருக்கும், தேசமும் பாதுகாக்கப்படும், உங்களுக்கும் அறிவு வரும். இதுதான் பெரியார் எழுதுகிறார். அப்போ எந்த நிலையிலே ஜனங்கள் இருந்தார்கள், அந்த நிலையிலே இருந்த ஜனங்களை இன்று தேவன் எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், பலனுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். மற்றவர்களுக்கு கனி தருவாய். நீ மற்றவர்களுக்கு கனி தருவாய், நீயும் புஷ்டியாய் இருப்பாய். உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் உனக்கு தருவார். ஒவ்வொரு ஒவ்வொரு பழ மரங்களையும் குறித்து சொல்கிறேன். அந்தந்த பழ மரங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். அந்த மரங்களிலே விளையக்கூடிய அந்த பழங்களை, அந்த கனிகளை அந்த மரங்கள் சாப்பிடாது. இந்த மரங்கள் மனிதனுக்கும் இன்னும் சில பிராணிகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் தான் விளைவிக்கப்பட்ட தனக்காக தேவன் கொடுத்த தன்னுடைய விளைவை தானே சாப்பிடுகிறதா, மறைத்து வைத்து கொள்ளுகிறதாகவும் தான் இந்த நாட்களிலே மனிதன் இருக்கிறான். 32 சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனம். எவ்வளவோ முயற்சி செய்கிறார் இந்த மனிதனை தப்பிக்கிறதுக்கு, எவ்வளவோ முயற்சி செய்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். போதிப்பார், ஒவ்வொரு நாளும் போதிப்பார், ஒவ்வொரு முறையும் போதிப்பார். வசனத்தை படிக்கும் போதெல்லாம் போதிப்பார், தரிசனங்களெல்லாம் போதிப்பார். அவர் போதிக்கும் போது, அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நல்ல ஆலோசனை உண்டாகும். நல்லா போதித்து என்ன போதித்து இப்போல்லாம் என்ன போதித்து அனுப்புவாங்க, பார்த்து போ, பார்த்து வா, டைமுக்கு சாப்பிடு, மாத்திரையை கரெக்டாக போடு, நல்லா தண்ணி குடி, திரும்ப வரும்போது பார்த்து, இதெல்லாம் ஆலோசனை உண்டு. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. சாதாரணமாக நடந்து போய்கொண்டு இருக்கும்போது எதிராக வாகனத்தை குறித்து ஒரு வாகனம் வருகிறது என்பதை உணர்த்துவார். இந்த வழியிலே போகாதே, இந்த வழியிலே போ என்று காட்டுவார். ஒரு நரிக்கு அந்த அறிவு இருந்தது. வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது போயிட்டு இருக்கிறவங்கள தடுத்து நிறுத்துது நரி. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நரி 2 காலையும் வச்சு காருக்குள்ளே சீட்டில் தலையை நீட்டி இப்படி வேண்டாம் வேண்டான்னு தலையாட்டுது. அது சொல்ல ஆட்டுது. எல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி தள்ளி நிற்கிது. இவங்க கண்ணு முன்னாடி இருந்தது பெரிய மழை சரிஞ்சு பாறைகளெல்லாம் உருண்டு ஓடுது கண்ணு முன்னாடி. அந்த நரி தடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார். இவங்க கார் மேலே அந்த மலை சரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நரிக்கு அது தந்திரம் உள்ளது, பிடுங்கி கொண்டு போகிறது.
இந்த நரிக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்றே தெரியல. ஆனால் அது அவைகளுக்கு தெரியும். சுனாமி வந்த பொழுது இறந்தவர்கள் எத்தனையோ பேர் இறந்தார்கள். ஒரு மிருகமாகிலும் ஒரு ஊரும் பிராணியாவது, ஒரு நாய் நரி மற்ற எதுவுமே மறிக்கலை, மனுஷன்தான் செத்தாங்க. எல்லா அறிவும் மனுஷனுக்கு இருக்கு, அந்த அறிவு மட்டும் இல்லை, கண்டுபிடிக்கும். கடலுக்குள்ள சுனாமி வரப்போகிறது, கண்டுபிடிச்சிருவாங்க. நாம் நிற்கிற இடம் அழிய போகுது, அது தெரியல. தேவன் நம்மை நடத்துவாரானால் இதையும் காண்பிப்பார், இதையும் காண்பிப்பார். ஒரு முறை சாக்கோட்டையில் குடியிருக்கும் போது 3 பாத்ரூம் மேலே ஒரே ஒரு இவ்வளோ பெரிய தென்னை மரம் போட்டு, பெரிய தென்னை மரம் போட்டு நீளமாக போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு மேலே போட்டு, மேலே நல்லா மொத்த தகடு பார்த்துருப்பீங்க, கேட்டுக்கெல்லாம் போடுவாங்க. இந்த தடவை நல்லா மொத்தமாக இருக்கும், ட்ரம்மு தகுடமாக அவ்வளோ இது தகரை போட்டு மூடி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு குடம் இருக்கு. வீட்டுக்கு வந்தேன், சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். வந்தோன்னே அந்த குளத்தில் ஒரு நிமிஷம் நின்னேன். ஒரு நிமிஷம், ஒரு 1/2 நிமிஷம் நின்று குளத்தை பார்த்தேன். பார்த்துட்டு திரும்பிட்டேன். திரும்பின உடனே அந்த மூடி பல்ட்டி அடித்து நான் நின்ன இடத்துல அப்படி விழுது. நான் நின்ன இடத்துல ஒரு 10 செகண்ட் நின்றுருந்தால் எத்தனை துண்டுகளாக இருப்பேன்னு தெரியாது. எனக்கு தவறி வந்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இமைப்பொழுதுலன்னு சொல்கிற மாதிரி, மயிரில் உயிர் வெப்பினான்னு சொல்கிற மாதிரி, இது என்னன்னே தெரியல. அந்த இடத்துக்கு நானாக வந்தேனா, ஆண்டவர் தள்ளி விட்டார். அது நான் நடந்தால் வந்தேன். நானாக அந்த இடத்த விட்டு இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து இப்படி பார்க்குறேன், அது கவுந்துடுது. நான் நின்ன இடத்துல என்ன கறியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் என்று மனைவி சொன்னான். இதுதான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த நிமிடத்தில் நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, அங்கே போ. இதுதான் நடக்குது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்படி நடத்துவார். போகிற இடங்களிலே சில இடங்களுக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒன்று உண்டு, நடத்துவார். கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ தேவன் தம்முடைய வல்லமையை உயர்த்தியிருக்கிறார், அவரைப் போல் போதிக்கிறவர் யார்? தேவனைப் போல போதிக்கிறவர் யார்? தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். என்னது உத்தரவிட்டிருக்கிறார், என்ன நடக்க அனுமதி கொடுத்திருக்கிறார், அது நடக்க போகிறது. ஆகவே நீ இந்த இடத்தில் நில்லாதே, இன்னாரை பார்க்காதே, இந்த இடத்தில் நில்லாதே, இதை செய்யாதே என்று அவர் போதிக்கிறார். இதை செய்தால் நரகத்துக்கு போய்விடுவாய், இந்த பாதையிலே போகாதே, நரகத்திற்கு போய்விடுவாய் என்று போதிக்கிறவராக இருக்கிறார். போதிக்கிறவர்களில் அவரை போல் போதிக்கிறவர்கள் யார்? போதிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. போதனை என்பது மிக மிக அவசியம். போதனை வரும் பொழுது அந்த போதனையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதனை எதற்காக வருகிறது, யாருக்காக வருகிறது, எதற்காக வருகிறது, நமக்கு என்று சொன்னால் ஏன் இப்படி போட்ட போதனை வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த போதனையை கொடுக்க அவருக்கு தான் தெரியும். தேவன் போதிக்கும் பொழுது அவர் போதித்தார். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய தாசர் யாராவது ஒருவரை கொண்டுதான் போதிக்கிறார். அவருக்கு பிரியமான அவருடைய தாசர், வேலைக்காரர், இவர் சொன்னதை மாத்திரம் சொல்லுகிறவர்கள், அவர் சொன்னதுக்கு விரோதமாக மாற்றி சொல்லுகிறவர்களை கொண்டு அவர் பேச மாட்டார். சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிறவர்களைத்தான் பயன்படுத்துவார். பைபிள் காலேஜ் வாத்தியார் சொன்னார் ஒரு தடவை, எப்போ 2006ஆம் வருஷம்
பைபிள் காலேஜ் வாதியார் சொன்னார். ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கார் வெளிநாட்டில் இருந்து, நல்ல பிரசங்கம் பண்ணுறார். இவர் தான் கூப்பிட்ருக்காரு. அவர் வெள்ளைக்காரரை கூப்பிட்ட பாஸ்டர் ஸ்டேஜில் இருக்கார். இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கார். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, இந்த பிரசங்கத்தை கேட்டவர்களுள் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று அவர் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்கிறார், மைக்கிட்ட வந்திருக்கிறவர்கள் யாருக்கெல்லாம் கோதுமையும் பால் போடரும் வேண்டும் எழுந்து நில்லுங்கள்னு சொல்லிட்டார். டிரான்ஸ்லேட் பண்ணுறார். அவ்வளோ கூட்டமே எந்திரிச்சிருச்சு. அந்த ஊழியக்காரருக்கா தாங்க முடியாத சந்தோஷம். நான் பண்ண ஒரு பிரசங்கத்தில் இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா, தாங்க முடியாத சந்தோஷம். அவர் அந்த இடத்தை விட்டு திரும்ப செல்லுகிற பொழுது ஏராளமான பண கட்டுகளை கொடுத்து விட்டு போனார். வெள்ளைக்காரன்லாம் சந்தோஷப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏராளமான பணக்கட்டுகளை கொடுத்து விட்டு போனார். அப்போ தேவன் யாரை கொண்டு பேசுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிறவர்களை கொண்டுதான் அவர் பேசுகிறார். எல்லாரையும் கொண்டு பேச அவரால் முடியாது. ஒரு விசுவாசத்தை வைராக்கியமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் பிரசங்கிக்கிற நேரத்தில் அந்த பிரசங்கத்தை வைராக்கியமாய் அந்த விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்காதபடிக்கு விசுவாசம் என்றால் என்ன என்பதை நழுவ செய்யும்படியான செய்திகளெல்லாம் உண்டு. இன்னைக்கு கூட டிவியில் ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொன்னார், அவருக்கு தேவைதான், இல்லைன்னு இல்லை, தேவைதான், சோமன்லாம் என்னிடத்தில் கேட்க சொன்னார், ஆகவே நான் கேட்கிறேன். அவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியத்திற்கு தேவை, இன்னும் புது வருஷம் வருது, செய்யணும், என்ற ஊழியத்தை செய்யணும், என்னிடத்தில் கேட்க சொன்னார் அப்படிங்கிறதான் நான் முதல்ல கேட்டேன். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதெல்லாம் கேட்கல, கரெக்டாக ஆன் பண்ணுறேன். என்னிடத்தில் கேட்க சொன்னார், கேட்கிறேன் என்று அவர் பிரசங்கித்து அவருடைய நிலைகளை எல்லாம் சொன்னார். தேவன் கேட்க சொல்லுகிறதை மாத்திரம் கேட்கணும். ஒருவேளை அவரிடத்துல சொல்லியிருப்பான்னு சொன்னால் அது அவருக்கும் உரியது, சொல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கும் உரியது. நாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல கற்றுக்கொள்வோம். எத்தனையோ மிகப்பெரிய கோடி கணக்கிலான ஐஸ்வர்யத்தை குப்பை என்று நினைத்தான் பவுல், நஷ்டம் என்று விட்டான்னு சொல்கிறான். கப்பல் முழுகிருச்சுன்னா என்ன செய்யும்? டைட்டானிக் கப்பல் 1912ஆம் வருடமோ 18ஆம் வருடமோ முழுகினது. இத்தனை வருஷம் வரைக்கும் அங்கே தான் கிடக்கு. எத்தனையோ விலையுயர்ந்தவைகள் அதில் இருக்குது, முழுகிருச்சு. ஏதோ அந்த பகுதிக்கு செல்லுகிறது ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். நீரில் வாழக்கூடிய கொடிய அந்த ஜந்துக்கள் அங்கே இருக்கிறது, ஆகவே செல்ல முடியாது. அது மிகவும் இருட்டான பகுதி, இங்கே வெளிச்சம் கிடையாது, இருட்டான பகுதி, அங்கே செல்ல முடியாது என்றெல்லாம் காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 1918 என்று வைத்துக்கொள்வோம். எத்தனை வருஷம்? 1918, 900 இல்லை, 1018. 1018ஆம் வருஷம்னா இப்போ 2000னா 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1000 வருஷம் முடிஞ்சு இன்னொரு 18னா 24, இன்னொரு 6 வருஷம் போகும். 2006 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் கிட்ட போக முடியல, இருட்டு, ஏராளமானது இருக்குது, ஆனால் போக முடியல. அதில் சென்றவர்கள் எல்லாரும் முதல் தரமான தலைவர்கள். ஒருத்தன் போட்டிருக்கிற நகையை கட்டிட்டு வந்தால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுக்க நல்லாவே நடத்தலாம். அவ்வளோ பெரிய தலைவர்கள் தங்களுடைய கௌரவத்துக்காக ரத்தன கல்லோ மாணிக்க கல்லோ என்னென்ன கல் பதிச்சிருந்தாலும் வைரக்கல்லோ என்ன பதிச்சாலும் தெரியாது. அவ்வளோ பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் ஒரு ராத்திரியிலே இறந்தார். பனிக்கட்டி சூழ்ந்து கொண்டது. அதை தயாரித்தல் சொன்ன அறிக்கை என்ன? இதை ஒன்றும் செய்ய முடியாது, இது என்ன சூழ்நிலை வந்தாலும் இது சேதமாகாது. முதல் பயணத்திலேயே அது தன்னுடைய தோல்வியை கண்டது. அவ்வளோ பெருசு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ இருக்கு. பவுலுக்கு கப்பல் இருந்தது,
கப்பல் மூழ்கி போச்சு, நஷ்டம்னு சொன்னான். குப்பையை தூக்கி கொட்டுற மாதிரி கொட்டிட்டேன்னு சொன்னான். ஆனால் சூழ்நிலைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, என்ன கிடைக்கும், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. என்ற சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த நாளில், கடைசி நாளிலே அவருக்கென்று அர்ப்பணித்தவராய் காணப்பட வேண்டும். தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். இந்த உயரத்தில் யாரும் கிடையாது. வல்லமையில் உயர்ந்தவர் அவர்தான். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவரை போல் போதிக்கிற நல்ல போதகர் யார்? அவர் ஒருவரே நல்ல போதகர். அவரே ஞானமுள்ளவர், சகலத்தையும் அறிந்தவர், உள்ளிந்திரியங்கள் வெளியரங்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 23, 24 11, 23. யோவான் 11 அதற்கு மாத்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருவான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவர் சொன்னது என்ன? மகன் உயிரோடு, ஒரு சகோதரன் உயிரோடு வருவான். இவன் என்ன சொல்கிறா? ஆமாம், எல்லாரும் உயிர்த்தெழுந்த நாட்டிலே இவன் உயிர்த்தெழுந்திருப்பான். எவ்வளவோ முயற்சி பண்ணுற, புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். அவர் என்ன சொன்னாரோ அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொன்ன பிரகாரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய குணத்தின்படியே சொல்லி கொண்டிருக்கிறார், இவளுடைய குணத்தின்படியே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறாரோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை பெற்றுக்கொள்ளலாம். அவள் பெற்றுக்கொள்வதற்கு வேறு விதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவள் நம்புவதற்கு நம்பிக்கை இருந்தாலும் அவள் நம்பிக்கை வேறு விதமாய் இருந்தது. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தார், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான். அதுவும் புரியல. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாய் என்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றா? நீர் உலகத்தில் வருகிறவான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் மகன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். இது அவளுக்கு புரியல. இவர் ஒன்று சொன்னா, அவர் ஒன்று சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அது என்ன என்று புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால்தான் அந்த காரியம் வெற்றிகரமாய் நடக்கும். இங்கே சொல்கிறா பாருங்க, எரேமியா 1ஆம் அதிகாரம் 11, 12. கண்டது சரியே. என்னத்தை காண்கிறான்னு சொல்கிறாரு? வாதுமை மரத்தை காண்கிறேன்னு சொல்கிறான். அப்போது நீ கண்டது சரியே.
அவர் காட்டிட்டு இருக்காரு, இவன் அதையே பார்க்க. வாதுமை மரத்தின் கிளையை அவர் காட்டினார், கையில் வச்சுட்டு காட்டலை, எப்படியோ காட்டினார். ஒரு தரிசனத்தை அங்கே உண்டாக்கினார். நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன்னு சொன்ன. நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய காது எப்படி இருக்கிறது? அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை நம்மால் கேட்க முடியுதா? சரியாக கேட்டால் சரியாக நடத்தலாம், நம்ம நடக்கலாம். சரியாக கேட்டால் சரியாக ஊழியம் செய்யலாம். அவர் சொல்கிறத ஒன்று, மோசே இடத்துல 2ஆம் வசை போய் கண்மலையை நோக்கி பேசுன்னு சொன்னார். இவன் போய் அடிச்சுட்டு வந்துட்டான். இவன் சரியாக கவனிக்கலை. அவனுக்கு ஒரு முடிவு வந்தது. நேபோ மலை வரைக்கும் தான் அவன் போனான். நேபோ மலையிலே அவன் மரித்து போனான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான், நீ கண்டது சரியே, நான் காமிச்சுதான் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். இவனை கொண்டு தீவிரமாய் தேவன் வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருந்தார். 119 சங்கீதம் 18 வசனம். 119 சங்கீதம் 18 வசனம். வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. இது என்றைக்கு அபிஷேகம் பெற்றேன்னா அன்னைக்கே நான் அந்த ஜபத்தை பண்ணணும். இது இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னால் நான் பைபிள் எந்த பகுதியில் இருக்குன்னு தெரியாது. யாராவது நான் குத்தும்போது போய் எடுத்து பார்ப்போம். கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கணும் மூடி வச்சுருவோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். இந்த வாஞ்சை எனக்கு ஏற்கனவே இருந்தது, ஜெபித்திருக்கிறேன். இங்கே தாவீது கேட்குறான், உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும். இந்த கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் தான் வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியவில்லை என்றால், மேலோட்டமாக பார்த்து விட்டால் ஒரு மனிதன் சுய நலமாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். கிடைக்கின்ற பொருளாதார பணங்களை பதுக்கி சேர்த்து வைத்து அதை வேற எந்த விதத்தில் சேர்த்து வைக்கலாம், என்ன பண்ணலாம் என்று சொல்லி அது உள்ள இருக்கிறதே மிக ஆதாயமான ஒரு தொழில் என்னவோ அந்த தொழிலை செய்து அந்த பணத்தை பெருக்கி விடுவார். முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இவ்வுலகத்தை விட்டு மரித்து உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது எதையும் எடுத்து செல்ல முடியாது. இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பணாசை வராது, பொருளாசை வராது, பேராசை வராது, பொறாமைக்கெல்லாம் வேலை இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான வார்த்தை, எந்த மனிதனாலும் கிறிஸ்துவனாலும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது. அப்படி இருந்தால் அவருடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்கலாம். அது இருந்தால் அவருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்கலாம், முழு மனதோடு அதை கை கொள்ள முடியும். நித்தமும் நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நித்தமும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய காதுகளோ சுத்தமாகவில்லை. முதலாவது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி தான் ஏச 58 மறுபடியும் பாருங்க. எப்படியெல்லாம் பதப்படுத்துகிறார். முதல்ல நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எந்த பிரச்சனையும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். வறட்சியான காலங்களானாலும் சரி, அரிக்கும், வெயில் சுட்டு எரிக்கும், விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம சரியாக இருந்தால் நம்மை பலப்படுத்தி கொண்டிருப்பார்.
ஆகவே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர் நித்தமும் நம்ம நடத்துவார், ஆலோசனை கொண்டு நடத்துவார், கடைசி விட்டு நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தை ஆண்டவரே எளிமையான முறையில் இருந்தாலும் உம்முடையது ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது, வார்த்தை உள்ளது ராஜா. ஒவ்வொரு இதயங்களும் பதியத்தக்கதாக கிருபை எங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனமாய் காணப்பட கிருபை செய்வீராக. கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கெல்லாம் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கிரியை தொடர்ந்து நடத்தும் மறுபகுதி ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் காணப்பட கிருபை செய்கிறார். துதி கன மகிமையிலாமக்கே சொல்கிறார். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சரி சகல பாதையும். ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா.